நெடுந்தீவு வாழ் மக்கள் பல காலமாக எதிர்பார்த்திருந்த வீதி, மகாவலித்துறை வீதி, மெயின் வீதி. உண்மையாகவே நான் மழை காலத்தில் அந்த வீதியால் பயணித்திருக்கின்றேன். கடலில் வர்றதை விட வீதியில் வர்றது கடு சிரமப்பட்டு அந்த வீதியை குன்றும் குழியமாக இருந்தது. அந்த வீதியை புனரமைக்க சொல்லி பல காலங்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அதற்கான ஒரு முதல்கட்ட வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவர்களும் அதில் அக்கறையுடன் செயல்பட்டிருக்கிறார். ஏனென்றால் ஒப்பந்ததாரத்திலும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள வேலையை முடிச்சிடுங்க, ஏதாவது மழை டிலே என்று இல்லாமல் துரிதமாக அந்த பாதையை முடித்துவிட வேண்டும் என்று இருக்கிறோம். அதே நேரம் எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு கிராமப்புறத்திற்கு எமது பணங்கள் அனைத்தும் செல்ல வேண்டும். அதே நேரம் நகரப்புறத்தில் இருக்கின்ற அனுபவிக்கின்ற வளங்கள் அனைத்து கிராமங்களுக்கு சமனாக பகிரப்பட வேண்டும். இதனால் வரைக்கும் யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்த நெடுந்தீவு மண்ணுக்கு ஒரு எரிபொருள் நிலையம் வரும் என்று. உண்மையாகவே யாரும் கேட்கவில்லை. நாங்கள் எரிபொருள் நிலையத்தை ஆரம்பிக்கும் போது, ஒப்பந்தத்தை ஆரம்பிக்கும் போது பலர் எங்களிடம் தொலைபேசியில் கேட்டிருந்தார்கள், தனியாரிடம் கொடுக்க வேண்டும், தாருங்கள், ஏன் அரசாங்கம் கஷ்டத்தில் இருக்குது, எங்கள்கிட்ட தாருங்கள் என்று. இங்கே இருக்கும் வர்த்தக செய்கின்றவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் எமது அமைச்சரவர்களும் அரசாங்கம் செலவழித்து இங்கே பிரதேச வாழ் மக்களுக்கு முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் கோஆபரேட்டிவிடமே இந்த பெட்ரோல் செட்டை வழங்கி இருக்கின்றோம். எங்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள். ஆனால் முன்னே காலமாக இருந்திருந்தால் வேறையாக தான் இருந்திருக்கு, கோஆபரேட்டிவ் கிடைத்திருக்காது. அந்த வகையில் இந்த அரசாங்கம் மக்களுடைய பணத்தை மக்களுக்கு பெற வேண்டும், அதன் பயனையும் அதன் லாபத்தையும் மக்களுக்கே சென்றடைய வேண்டும் என்ற துணிப்பொருளுக்கு அமைய இந்த எரிபொருள் நிலையத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிதியில் செலவழித்து இங்கே இருக்கின்ற வாழ்கின்ற கோஆபரேட்டிவிடமே மக்களிடமே கொடுத்தெடுக்கின்றோம். உண்மையாகவே அதைவிட பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கோஆபரேட்டிவ் போர்டு பழுதடைந்திருந்தது. அதற்கான நிதியையுமே திரும்பவும் மீள 30 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றோம், அதை பூரணமாக திருத்தி வர வேண்டும் என்று. அதே நேரம் கடத்தொழில் அமைச்சரிடம் வேண்டுகோளுக்கு அமைய அவர்களிடம் கடத்தொழில் சங்கத்திடம் இந்த போர்டு எங்களுக்கு தெரியும் பழுதடைந்திருந்தது. அதற்கு கூட கடத்தொழில் அமைச்சர் 40 மில்லியனை ஒதுக்கி அதையும் திருத்த வேலைக்காக முன்னெடுத்து நிற்கிறார்கள். அந்த வகையில் எம்மாலான நிதிகள் அனைத்துமே விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நேற்றைய தினம் பொதுநீதி வேலை தொடர்பாக ஆய்வு செய்திருந்தேன். உண்மையாகவே அதற்கான இயந்திரங்கள் திருத்தம் வழி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலே இருக்கின்ற தகடுகள் உக்கப்பட்டிருக்கிறது. அது கூடவும் நான் உடனடியாக ஆய்வு செய்து உடனடியாக அது துறை சார்ந்த அதிகாரி தலைவர்களுக்கும் படங்கள் ஊடாக இருக்கிறேன். மேற்பக்கத்துக்கு எங்களுக்கு அந்த தண்ணி ஒழாத வகையில் சிறந்த முறையில் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் நவீன முறையில் செய்து தரும்படி கேட்டிருந்தேன். அவர்களும் அதுக்கும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கின்ற நிதிகள் அனைத்துமே விடுவிக்க தயார். அதுக்கு நெடுந்தீவுக்கு விடுவிக்க தயார் தாராளம். உடனே இன்றைக்கு அமைச்சரவர்கள் அதில் போய் ரோட் ஓப்பன் பண்ணும்போது உடனே கேட்டார், நாங்கள் நிதிகளை எவ்வளவு வீதிகள் புனரமைக்க வேண்டும் என்று டிஎஸ்ஆரிடம் கேட்டு உடனடியாக கேட்டார். மெட்டீரியல் இருக்கா, மெட்டீரியல் இருந்தால் காசை விடுவிக்கிறான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் கடல் போக்குவரத்து அந்த டிலே ஆகிட்டா நிதியை விடுவிச்சும் அதை செய்யலாட்டா ஒரு இடத்துக்கு திரும்பி போகும். நாங்கள் இங்கே இருக்கிற ஒப்பந்ததாரர் உடனடியாக அதில் கேட்டிருந்தார்கள், நிதிகள் அந்த மெட்டீரியல்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா இருந்தால் இந்த வருஷத்துக்கான நிதியை மேலதிகமாக அமைச்சிலிருந்து மீளவும் ஒதுக்கணும். என்னடா சென்ற வருடமும் ஒதுக்கி இருந்த நாங்கள் அந்த வகையில் நெடுந்தீவு மக்களிடம் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே நிவர்த்தி செய்வதற்கு பூரணமாக இருக்கிற நெடுந்தீவு மட்டுமில்லை அனைத்து தீவுகளையுமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நீர் பிரச்சனை இருக்கிறது. நீர் பிரச்சனைக்கான புதிய ஆரோ பிளான்ட் ஒன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், முன்னே காலத்தில் நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுக்குள்ள கூட்டத்தில் செல்லும்போது லீக் ஆகுது தண்ணி, டேங்கில் இருந்து ஃபுல்லாக நிரம்பிக்கலாது. உண்மையாக சொல்ல வேண்டும், ஒரு தண்ணி டேங்க் காற்றுக்கு சரிஞ்ச வரலாறும் இருக்குது. அவ்வாறான ஒரு நடவடிக்கை தான் முன்னே காலத்தில் எடுக்கப்பட்டது. எம்மை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பணம், அது எங்களுடைய அரசியல்வாதிகளின் பணம் இல்லை, மக்களுடைய வரிப்பணம். அந்த வரிப்பணம் சிறந்த முறையில் பரிசோதித்து நீண்டு நிலைக்கக்கூடிய திட்டங்களை தான் முன்மொழிவோம். எதிர்வருங்காலத்தில் அவ்வாறான திட்டங்களை கொள்வோம். அந்த லீக் பண்ணி இருக்கிற தண்ணி டேங்கையும் கூட திருத்தி மீள அதிகளவான தண்ணீர் சேமிக்கக்கூடிய வகையில் தீர்மானித்திருக்கிறோம். இன்றும் கூட அந்த நீர் வருகின்ற தண்ணீர் வந்து
சிறந்த முறையில் இல்லை. அது தொடர்பாகவும் நாங்கள் சேர்மன் அவர்களிடம் தெரிவித்திருக்கின்றோம். அது 2 வாரங்களுக்குள் தாங்கள் பூர்த்தி செய்து தருவதாகவும் ஒரு மெம்பரண்ட் ஒரு பிளான் பலதாக இருக்கிறது, அதை மீள திருத்தி துரிதமாக செய்து தருவதாகவும் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் அந்த பழுதாகிற பிளான்டை யாழ்ப்பாணத்திலேயே பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி 2வது கொழும்பிலிருந்து துரிதமாக டெண்டல் கோல் பண்ணி அதை முதலே பர்ச்சேஸ் பண்ணி வைக்கக்கூடிய என்ன கூல் ரூம்லாம் வைக்கணுமாம். அதை என்னோட தீவு பகுதியில் அனைத்துலேயும் இருக்கு. அப்போ அதை யாழ்ப்பாணத்தில் துரிதமாக பேணி வைக்கணும். அது பழுதடையும் போது துரிதமாக மாற்றி விடலாம். அப்போ சிறந்த முறையில் முன்னோக்கி நகர்வதற்கான அனைத்து திட்டங்களை மும்மாலும் ஆலோசித்து அமைச்சரவர்களும் அதை எந்த வகையிலுமே எதிர்ப்பில்லாத வகையில் நிதியை விடுவிப்பிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளையும் உங்களது படகு பயணத்தையும் அமைச்சர்கள் பார்த்திருப்பார். எதிர்வருங்காலத்தில் அந்த வடதாரகையிலையும் கூட அந்த ஃபேன் வேலை செய்யல, ரிப்பேரிங் இருக்குது, வெக்கையாக இருக்குது, வந்து போயிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அரசு நடைமுறையில் சர்க்குலரை அனுப்பி எடுக்கிறதுக்கு டிலே ஆகுது. அப்போ நேவியுடனான ஒரு கடற்படையுடனான மெயின்டெனன்ஸுக்கான ஒப்பந்தம் செய்தால் பல்க் பழுதாப்பதால் பக்கத்து மாற்றிட்டு அவர் பில்லை கொடுத்தா பேமெண்ட் செய்யக்கூடிய ஒரு நிலையை எதிர்வரும் காலத்தில் ஏற்படுத்துவோம். ஏன்னா ஒரு டிலே ஆகும். அதை போய் அந்த ப்ரோசஸ் அங்கே போய் வரக்கடையில் மேலிடத்துக்கு 2 மாதம் 3 மாதம் செல்லும். அப்போ சிநேரம் அந்த ஃபைல் மிஸ் ஆகிட்டேன்டா. அப்போ நாங்கள் துரிதமாக அமைச்சரிடம் கொடுக்கிறோம், சேர்மனிடம் கொடுக்கிறோம். ஒரு ஒப்பந்தத்தை நேவியுடனும் மெயின்டெனுக்கான ஒப்பந்தத்தை செய்யும் போது துரிதமாக மக்களுக்கு செய்வது. ஏனெண்டா எங்களுக்கு தெரியும் பாதையில் பயணிக்கிறேன்டா பிரச்சனை இல்லை, பக்கத்தில் ஷார்ட் கட் அடித்து பயணிக்கலாம், ஏதாவது பிரச்சனை கப்பல் கடலில். அப்போ அதை துரிதமாக முன்னெடுப்பதற்கான இங்கே வந்து போனபடியாக தான் வர பிரச்சனைகள் தெரிகிறது எங்களுக்கு. வராவிட்டா இப்போ இந்த ஒரு நாள் வந்து நைட் எல்லாம் நின்று எல்லா மக்களிடையும் போய் பார்க்கும்போது இங்கே படுற கஷ்டங்கள் எனக்கு தெரிகிறது. எதிர்வரும் காலத்தில் அந்த மக்கள் படுகிற கஷ்டங்கள் அனைத்தையுமே எம்மால் அமைச்சருடன் தெரிவித்து துரிதமாக விடுவித்து மக்களுடைய பிரச்சனையை தெரிவித்து இந்த பிரதேசத்தில் முன்னேறக்கூடிய தொழில்துறையை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.